தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் 2 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் கனமழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் 2 மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவகுமார் நிகழ்ச்சி. சிவகுமார், உங்களுடைய தகவல்கள். வானிலை தகவலின்படி தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்கள்ல வரும் 2 நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தமிழ்நாடு வானிலை ஆய்வு மையம் சென்னை ஆய்வு மையமானது தற்பொழுது தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதாவது 30ஆம் தேதி மற்றும் 1ஆம் தேதி, அதாவது இன்று நாளை ஆகிய 2 தினங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவை மற்றும் ஊட்டி ஆகிய மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழை பெய்கின்ற ஒரு அறிவிப்பான வெளியிட்டிருக்கு. மேலும் 30 முதல், அதாவது இன்று முதல் வரும் 4ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்கள்ல அதிகபட்ச மழையானது பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மற்றும் கோவை மற்றும் ஊட்டி ஆகிய மாவட்டங்கள்ல வரும் 2 தினங்களுக்கு மிக கனமழையானது பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 30ஆம் தேதி முதல், அதாவது இன்று முதல் 4ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய தமிழ்நாடை சேர்ந்த மாவட்டங்களிலும் மழையானது பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு தகவலானது வெளியிருக்கிறது. மேலும் சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை இரவு நேரங்களில் பெய்யும் என்ற ஒரு தகவலானது வெளியாயிருக்கிறது. அடுத்த 48 நேரத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையில ஓரளவு மேகமூட்டம் காணப்படும் என்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கடலோர பகுதிகளில் 30ஆம் தேதி முதல் வரும் 4ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடிய காரணமா 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்படும் என்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. இதனால் அங்கிருக்கக்கூடிய மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு தகவலானது வெளியாகிருக்கிறது. இப்போதைய நிலையை பொறுத்த வரைக்கும் கோவை மற்றும் நீலகிரி ஆகிய 2 மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழை அடுத்த 2 நாட்கள் பெய்யும் என்ற ஒரு தகவலானது வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.